Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. சுனிதா வில்லியம்ஸ் சர்வதேச விண்வெளி மையம் புறப்பாடு நடந்தேறியிருக்கிறது. இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அமெரிக்க கடற்படை கேப்டன் ஆகியோர் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு புறப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 3 முறை ஒத்திப்போன இந்த பயணம் தற்போது நடைபெற்று உள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், ஏற்கனவே 3 முறை இந்த சர்வதேச விண்வெளி பயணம் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தற்போது அவர்கள் புறப்பட்டிருக்கிறார்கள். எப்போது புறப்பட்டார்கள்? விவரம் என்ன? சக்தி, இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அமெரிக்க கடற்படை கேப்டனான புட்ச் வில்மோர் ஆகியோர் புளோரிடாவில் உள்ள கென்னடி விண்வெளி ஏவுதளத்தில் இருந்து இந்திய நேரப்படி இன்று இரவு 8:17 மணிக்கு அட்லஸ் வி ராக்கெட் மூலம் விண்ணிற்கு பறந்திருக்கிறார்கள். அவர்கள் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு நேரடியாக செல்வதுதான் திட்டம். தற்போது ராக்கெட்டினுடைய முனைப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள விண்கலத்துல, அந்த விண்கலத்தினுடைய பெயர் ஸ்டார் லைனர். இந்த ஸ்டார் லைனர் விண்கலத்துல சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அமெரிக்க கடற்படை கேப்டன் அமர்ந்திருக்கும் நிலையில 8:17 மணிக்கு அட்லஸ் வி ராக்கெட் விண்ணில் பாய்ந்துள்ளது. அட்லஸ் வி ராக்கெட் பூமியினுடைய வளிமண்டலத்திற்கு மேலே சென்றவுடன் ராக்கெட்டில் உள்ள முனைப்பகுதியில் இருக்கும் ஸ்டார் லைனர் விண்கலம் தனியாக பிரிந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வெற்றிகரமாக பிரிந்திருக்கிறது. இன்னும் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் பூமியை சுற்றி வரும் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்குள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் ஆகியோர் செல்வார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போயிங் நிறுவனத்தினால் செய்யப்பட்டுள்ள ஒரு பரிசோதனை முயற்சியாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 3 முறை இது தொழில்நுட்ப கோளாறால் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் 4வது முறையாக சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு தற்போது சென்றிருக்கிறார். இதுவரை அதிக நாட்கள் விண்வெளியில் தங்கியுள்ள பெண்மணி என்கின்ற ஒரு பெருமையை சுனிதா வில்லியம்ஸ் பெற்றிருக்கிறார். 322 நாட்கள் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் ஏற்கனவே தங்கி ஆராய்ச்சி செய்து பெரிய நிபுணத்துவம் பெற்றிருக்கிற அவர் இந்த பரிசோதனை முயற்சிக்கு தற்போது சென்றிருப்பது ஒரு கூடுதல் சிறப்பாகும். சக்தி, ஏற்கனவே 3 முறை ஒத்திப்போன சுனிதா வில்லியம்ஸின் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கான பயணம் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த பயணம் நடந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.